இன்றைய முதலமைச்சர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் அவர்கள், முன்னாள் முதலமைச்சர் அண்ணன் மாண்பு எடப்பாடியார் அவர்கள், இப்படி இந்த நாட்டை ஆண்ட பல்வேறு தலைவர்கள், அதே மாதிரி நம்முடைய வாஜ்பாய் மாண்புமிகு முன்னாள் பாரத பிரதமர் வாஜ்பாய் அவர்கள், இன்றைய பிரதமர் மோடி அவர்கள், இதுக்கு முன்பு ஆண்ட நம்முடைய மன்மோகன் சிங் அவர்கள் போன்ற இது இந்தியா முழுக்க இருந்த தலைவர்கள்லாம் எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களை பற்றி சொல்லாத வார்த்தைகளை, சொல்ல தயங்கிய வார்த்தைகளை இன்றைக்கு எங்களுடைய சின்னையா அண்ணன் அன்புமணி அவர்கள் சொல்லியிருப்பது, எங்கள் நேற்று ஒரு கூட்டத்தில் பேசியிருப்பது எங்களுக்கெல்லாம் உச்சக்கட்ட மனவேதனை. அப்படின்னா சொல்லியிருக்கார். நேற்று நடந்த கூட்டத்தில் எங்களுடைய அண்ணன் அன்புமணி ராமதாஸ் அவர்கள் சொல்கிறார், மருத்துவர் ஐயா அவர்கள் ஐயாவாக இல்லை, குழந்தை போல மாறிவிட்டார். தீய சக்திகள் 3 தீய சக்திகள் மருத்துவர் ஐயா அவர்களை ஆட்டி வைக்கிறார்கள். பொறுப்பாளர்களாக கொலைகாரன், கொள்ளைக்காரன், ரோட்டில் இழந்த பழம் விற்கிறவன் எல்லாத்தையும் கொண்டுட்டு வந்து நியமனம் செய்கிறார்கள். அனைத்து அதிகாரமும் எனக்கே. அண்ணன் செல்வ பெருந்தகை, திருமாவளவன் உள்ளிட்ட நம்ம எதிர்க்கிறவங்களாம் ஐயா அவர்கள் மீது என்ன அக்கறை, இப்படி இது உள்பட இன்னும் பல்வேறு குற்றச்சாட்டுகளை சொல்லியிருக்கிறார்கள். இதுவரையிலே மருத்துவர் ஐயா அவர்கள் சொல்லுகிறத அனைத்து கட்சியை சேர்ந்தவர்களும் செய்தான் பழக்கம். ஆனால் இன்றைக்கு தான் முதலிலே மருத்துவர் ஐயா அவர்கள் மீது குற்றம் சுமத்தப்பட்டிருக்கிறது. நான் இன்னொன்று சொல்கிறேன், இந்த குற்றம் சுமத்தப்படுவது எங்களுக்கெல்லாம், நான் பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய இணை பொதுச் செயலாளர் கூடத்தில் பேச விரும்பலை, பாட்டாளி மக்கள் எம்எல்ஏவாக பேச விரும்பலை. நான் மருத்துவர் ஐயா அவர்களோடு 36 ஆண்டுகளாக அவர் அடியை பற்றி அரசியலே தெரியாத ஒரு ஆசிரியர் குடும்பத்திலிருந்து என்னையும் ஒரு மனிதனாக்கி தலைவராக்கி இன்றைக்கு சட்டமன்ற உறுப்பினராக்கி அழகு பார்த்துருக்கிற ஐயா அவர்களுக்கு பற்றி இழிவு ஏற்படும் பொழுது எங்களால் பார்த்து கொண்டு சும்மா இருக்க முடியல. எங்கள் மேலே யார் மேலே என்ன வழக்கு இருக்குது, எங்கள் மேலே எத்தனை பேர்த்து மேலே கொலை வழக்கு இருக்குது, கொள்ளை வழக்கு இருக்கிறது, யார் நாங்கள் ரோட்டில் இழந்த பழம் விற்கிறோம் அப்படின்னு சொல்கிறது கேளுங்க. சரி, இழந்த பழம் தெருவில் விற்கிறவன் கேவலமானவனா? தெருவில் இழந்த பழம் விற்கிறவன் கேவலமானவங்களா? நான் கேட்கிறேன். அவனும் ஒரு பாட்டாளி, ஒரு மிகப்பெரிய தலைவர். எங்களுக்கு கூட்டு பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லி அஸ்தி கலதை வச்சு கூட்டு பிரார்த்தனை பண்ணுறேன்னு சொல்லி சொன்ன ஒரு மகத்தான தலைவர், இப்படி போய் தெருவோர வியாபாரிகளை இன்றைக்கு ஐயாவை அவமானப்படுத்துகிறேன்னு சொல்லி பாட்டாளி வர்க்கத்தை இன்னைக்கு அவமானப்படுத்துவதாக நாங்கள் கருதுகிறோம். இன்றைக்கி பாட்டாளி மக்கள் கட்சி என்ற ஒரு இயக்கத்தை மருத்துவர் ஐயா அவர்கள் 80ஆம் வருஷம் வன்னியர் சங்கத்தை துவங்கினார். 1980. 68 எங்கள் சின்னையா அண்ணன் அன்புமணி பிறக்கிறாரு. அப்போ பிறந்து வன்னியர் சங்கம் துவங்கும் பொழுது அவர் வயசு 12 வயசு. பாட்டாளி மக்கள் கட்சி என்ற இயக்கத்தை ஐயா அவர்கள் துவங்கும் பொழுது அவருக்கு ஒரு 21 வயசு. இப்போ இப்படி இந்த கட்சி துவங்குவதற்கு முழு காரணம் மருத்துவர் ஐயா அவர்கள். இன்றைக்கி இருக்கிற கட்சி திமுக, அதிமுக மற்ற கட்சியெல்லாம் பார்த்தீங்கன்னா அதில் ஒரு தாய் இயக்கம்னு இருக்கும். அந்த கட்சிகளுக்கெல்லாம் தாய் இயக்கம்னு யாருன்னா தந்தை பெரியாருடைய திராவிட கழகம். ஆனால் பாட்டாளி மக்கள் கட்சிக்கு தாய் இயக்கம் எது தெரியுமா? தாய் இயக்கம் கிடையாது, ஒரு தாய் தான். யார் அந்த தாய்? எங்கள் மருத்துவர் ஐயா தான். எங்கள் மருத்துவர் ஐயா அவர்களே சுயம்புவாக பெற்றெடுத்த குழந்தை தான் என்னுடைய பாட்டாளி மக்கள் கட்சி. இந்த பாட்டாளி மக்கள் கட்சி பொறுத்தவரையில் சுயம்புவா மருத்துவர் ஐயா அவர்கள் சொன்னார். நான் எல்லாத்தையும் பற்றி சொன்னேன். நான் 18 முறை சிறைக்கு போயிருக்கிறேன். ஒரு முறை குற்றம் சாட்டம் நானும் ரத்னம் மட்டும் இல்லை 106 பேர் குற்றம் சாட்டிருந்தோம். எதுக்காக? மருத்துவர் ஐயா அவர்களை கைது செய்ய பொழுது நாங்கள் ரோட்டில் நின்று கோஷம் போட்டோம். அதனால் எங்களை உள்ளே போட்டாங்க. 35 வருஷமாக ஐயா கூட பயணி 1989 காலத்திலேருந்து பயணிட்டு இருக்கிறோம். இது மாதிரி இப்படி இருக்கிற ஒரு நிகழ்வில் மருத்துவர் ஐயா அவர்களை விமர்சிப்பது நாங்கள் ரொம்ப வருத்தத்தோடு வருந்தி ஒன்றாடி கேட்டுக்கொள்கிறோம். இன்னொன்றுங்க, பாட்டாளி மக்கள் கட்சியினுடைய தலைவராக அண்ணன் ஜி.கே. மணி இருந்தார். 25 வருஷம், 1 வருஷம் 2 வருஷம் இல்லை, 25 ஆண்டுகள் இருந்தார். 25 ஆண்டுகள் இருந்த தலைவரை எங்கள் ஐயா கூப்பிட்டாரு. மணி அப்படின்னாரு. ஐயான்னாரு, நான் அந்த பாட்டாளி மக்கள் கட்சி தலைவரா சின்னையா அன்புமணியை போட்டலான் இருக்கிறேன், நீ ஒதுங்கிங்கன்னு சொன்னார். ஐயா உடனே போகிறேன் ஒதுங்கிறேன்னு சொல்லிவிட்டு
நடந்த பொதுக்குழுவில் சாமானியனாக இருந்தால் அழுவாங்க, மனவேதனைப்படும். புன்னகைத்த முகத்தோடு அன்றைக்கு அவரை முன்மொழிந்து கொண்டு வந்தவர் ஜி.கே. மணி அண்ணன். அவரை இன்றைக்கு படுத்துகிற அவமானம் சொல்லி மாளுமா? இப்போ நாங்கள்லாம் நல்லவர்கள் முந்தானத்து வரைக்கும். இப்போ மருத்துவர் ஐயா அவர்களோடு யாரெல்லாம் இணைகிறோமோ எங்களை முகநூலிலே தாக்குவதற்காக ஒரு கூட்டம் தயாராக இருக்கிறது. முகநூலில் தயாராக இவன் ரவுடி, இவன் முடிச்சு வைக்கி, இவன் நடிகன், இவன் மொல்ல மாதிரி திருடன், இந்த மாதிரி. நேற்று வரை நாங்கள் நல்லவர்கள், இன்றைக்கு நம் மருத்துவர் ஐயா தான் எங்கள் தலைவர், அதற்கு அடுத்தபடியாக நீங்கள் தான் தலைவர், எந்த மாற்றமும் இல்லை. எங்கள் அண்ணன் சின்னையா அவர்கள் நாங்கள் இப்போ எங்கள் அப்பா சொல்லுவார், விவேகானந்தர் சொல்லுவார், தலைவரை தேர்ந்தெடுக்க முன்பு 1000 முறை யோசி, தலைவரை தேர்ந்தெடுத்த பிறகு 2 நடக்கணும். என்ன நடக்கணும்? நீ செத்துட்டா அந்த தலைவரை மறந்துடணும், அல்ல அந்த தலைவர் மறைந்தால் நீ தலைவரை மாற்றுன்னு சொன்னார். அந்த அடிப்படையில் தான் நான் ஐயாவை பார்த்து அரசியலுக்கு வந்தோம். நீங்களே யாரை பார்த்து அரசியலுக்கு வந்தீங்க? ஐயாவை பார்த்து மாவட்ட சேவை மாவட்டத்தில் அரசியலுக்கு வந்தாங்க. இவர்கள் இன்னைக்கு கெட்டவர்களா? நாங்கள் இன்றைக்கும் சொல்லுகிறோம், பாட்டாளி மக்கள் முதல் வேட்பாளர் எங்கள் அண்ணன் நீங்கள் தானா? ஐயா மாற்றி சொல்ல மாட்டார், கோபத்தில் சொல்கிறாரு. 15 வருஷமாக இந்த கட்சி நீங்கள் தான் வழி நடத்திட்டு இருக்கிறீங்க, நீங்கள் தான் நடத்துகிறீங்க. இப்போ நீங்கள் இன்னொன்று பத்திரிகை மட்டும் சொல்கிறேன், எங்கள் அண்ணன் அன்புமணி மாதிரி ஒரு நல்ல தலைவரை நீங்கள் பார்க்கவே முடியாது, நல்ல மனிதரை பார்க்க முடியாது. அப்படியே வாயில் போடுறத கூட எடுத்து கொடுக்கணும்னு நினைக்கக்கூடிய மனுஷன், அப்படி ஒரு நல்ல மனிதர். அவரை இப்போ ஐயாவை சொல்கிறீங்க, ஐயாவை சுற்றி 3 பேர் தீய சக்தின்னு சொல்லிட்டு நான் சொல்லட்டுங்களா? ஐயா எங்கள் சின்னையாவை வழிநடத்துகிற சக்திகளை சொல்லட்டுமா? சொன்னோன்னா எங்கேருந்து ஆரம்பிக்கலாம்? சேலம் கார்த்திலேருந்து ஆரம்பித்து எங்கே இது வரைக்கும் போகலாம். நான் போக விரும்பலை. அண்ணா உங்களை மன்றாடி கேட்டுக்கிறேன், நீங்கள் மருத்துவர் ஐயா அவர்கள் தமிழ்நாட்டில் அவருடைய கால் படாத இடம் இருக்கா? 96,000 கிராமங்கள், 96,000 கிராமங்களிலே அவர் கால்படாத கிராமம் இல்லை. 96,000 கிராமங்களுக்கு போயிருக்கிறார். 45 ஆண்டுகளாக உழைத்து கொண்டிருக்கிறார். நீங்கள் இந்த வன்னியர் சங்கம் கொடி போட்டிருக்கணும், கலசம் போடணும், மாம்பழ சின்னம் போடணும், இதெல்லாம் யாருங்க உருவாக்குனது? மருத்துவர் ஐயாவுடைய தனிப்பட்ட சிந்தனையில் உருவானதானே. அப்புறம் பெண்களை எங்கள் ஐயா என்ன சொல்ல தெரியுங்களா? நாங்கள்லாம் போகிறோன்னு வச்சுங்க, எப்போ சின்ன பொண்ணாக இருந்தோன்னு வச்சுங்க, இப்போ செல்லும் இருக்கார், நடராஜ் இருக்கார், நடராஜ் பார்த்தா சொல்லுவார், எப்பா அவன் பெண் தேவதை, என்ன காரணம் சின்ன பொண்ணு மேஜர் ஆகல, பெண் தேவதம் பாரு, பெண் தெய்வம் பாரு, ரத்தனத்தை பார்த்தா கேட்பார், என்னை பார்த்தா கேட்பார், உன் பெண் தேவதை எப்படி இருக்கான்னு. ஏன்னா அவங்க 2 பேரும் கல்லூரி படிக்கிறாங்க. இதுதான் ஐயா சொல்கிறது, இதுதான் ஐயா, இதுதான் பெண்கள் மேலே அவர் வைத்திருக்கிற மரியாதை. இதை அண்ணா நாங்கள் மிக உயரிய தான் மதிக்கிற நீங்கள் போய் ஐயாவை இப்படி சொல்லமாண்ணா, ரொம்ப வருத்தமாக இருக்குண்ணா. அப்புறம் 2 ஆண்டுகளாக மருத்துவர் ஐயா அவர்களை தைலாபுரத்தை விட்டு வெளிவரக்கூடாது அப்படின்னு ஒரு அழுத்தத்தை கொடுத்து பண்ணுறது. என்கிட்ட ஒரு பத்திரிகையாளர் கேட்டார், உங்கள் ஐயாவை கருணை கொலை செய்யலாடா பாவிங்களான்னு என்ன கேட்டார். மருத்துவர் ஐயாவுடைய நெருக்கமான நண்பர், கருணை கொலை பண்ணுறீங்களாடா பாவிங்களா, தைலாபுரத்தில் பூட்டி வச்சு அவரை தமிழ்நாடு முழுக்க சுற்றி வந்த மாமனிதர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆங்கில பத்திரிகையில் மூத்த பத்திரிகையாளர். இன்றைக்கு அவர் ஓய்வு பெற்ற பிறகு அமெரிக்காவில் இருக்கிறார். யாருன்னு தெரியும், குமரேசன்லாம் தெரியும். உங்கள் சேலத்தில் இருந்த பத்திரிகையாளர் தான். நாங்களாம் அண்ணன் நினைக்கிற ஒரு பெரிய பத்திரிகையில் இருந்தவர். இன்றைக்கும் ஹானர் வரையுமா பண்ணிட்டுருக்காரு. இப்போ அமெரிக்காவில் தான் இருக்கார். ஆமாம், அமெரிக்காவில் தான் இருக்கார். அவர் சொன்னார் என்கிட்ட, ஏடா பாவிகளா, என்ன ரொம்ப உரிமையாக பேசுவார், தம்பிம்பார், அருளும்பார், எப்படின்னா தலைவராம்பார், திட்டுவார். அவர் சொல்கிறாரு, உங்கள் ஐயாவை 2 வருஷமாக தேவானந்தத்தை பூட்டி வச்சு கருணை கொலை பண்ணுறீங்களாடா பாவிங்களா. யார் சொன்னது? ஐயாவுடைய நண்பர், ஒரு மூத்த பத்திரிகையாளர். நான் பேர் சொல்ல விரும்பல. ஐயாவாக இல்லை என்று நீங்கள் சொல்லுகிறீர்கள். என்னால் பேச முடியலைங்க, என்னன்னா அவ்வளோ மன வருத்தமாக இருக்குது. செய்திகளில் சொல்கிறதில்ல. ஐயாவாக இல்லை,
அவர் குழந்தையாக மாறிட்டார் அப்படின்னு சொல்கிறாருல்ல, எங்கள் அண்ணன் சொன்னார். நான் கேட்குறேன், அந்த குழந்தை தான் உங்களை 3 வருஷத்துக்கு முன்னாடி தலைவராக நியமித்தது. அப்போ 3 ஆண்டுகளுக்கு முன்பு தலைவராக உங்களை மருத்துவர் ஐயா அவர் நியமிக்கும் பொழுதும் அவர் குழந்தை தானே? நான் கேட்குறேன், அவர் குழந்தை தானே? குழந்தையின் அறிவிப்பு எப்படி செல்லும்? பாமக நிறுவனர் ராமதாஸ் குறித்த அன்புமணியின் பேச்சுக்கு பாமக எம்எல்ஏ அருள் கண்டனம் தெரிவித்து செய்தியாளர்களை சந்தித்தார். அந்த காட்சிகளை பார்த்தோம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.